கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிவிங் காட், கொடுக்கும் தேவன் தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 7வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தாம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். பூமியேன் கூடாரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியேன் கூடாரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லா பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானோ தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெலும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெலும்பி. ஜீவ யாத்திரை ஓடி முடித்தேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே. ஆவலாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ராஜா பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட். ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிவிங் காட், கொடுக்கிற தேவன். சரி, முதலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு நீ இருக்கிற இடத்த நான் உனக்கு தருவேன்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். முதலாக அதான் கொடுத்தார். இரண்டாவது, வாஞ்சி உள்ளவர்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார், பாத ரட்சங்கிற ஒரு காரியத்தை கொடுத்தார். மூணாவதாக அவர் என்ன கொடுக்கிறார்னா, குமாரனை கொடுக்கிறார். நான் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்காமலே கொடுப்பார். யாக்கோபு கேட்கவே இல்லை. ஆண்டவரே, அவன் கல்ல தலையில வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு பயந்து படுத்து கிடக்கிறார். ஆனா வாக்கு தத்தம் கொடுக்கிறார். குமாரனை கேட்காமலே கொடுத்தார். நாலாவதாக அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகம். நாலாவது சுகம். ஒரு சப்பானி இருக்கான், அவன் காசு கிடைக்கும்னு பார்க்கறான், சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆறாவதாக தாளந்தை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்ங்கிற மிகுந்த பொருளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? கொஞ்சம் கிடையாது, மிகுந்த பொருளை கொடுக்கிறார். வாசிப்போமா? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15-14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களோடு புறப்பட்டு வருவார்கள். இது எப்ப சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுறா, நான் அவனுக்கு குமாரன் கொடுப்பேன். மேல பாரு, கீழே பாரு, மேல பார்த்தா நட்சத்திரம், கீழே பார்த்தா அப்படி நான் பெருக பண்ணிட்டு அவருடைய சந்ததி 400 வருஷம் வேதையில் இருப்பாங்க. ஆனா போகும்போது வெறும் கை எடுப்ப மாட்டாங்க, மிகுந்த பொருள்களோட புறப்பட்டு வருவார்கள் என்றார். இவர்கள் கேட்டாங்களா? இவர்கள் என்ன கேட்டார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்திராகமம்
என்ன கேட்டார்கள்? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் வேதனையே அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு. எதுல இருந்து கேட்கறாங்க? கஷ்டத்துல இருந்தா விடுதலை கேட்கறாங்க. ஆனா கஷ்டத்திலிருந்து விடுதலை தர தேவன் அது மட்டும் தர மாட்டேன் பாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்காங்க, சோசன் பீப்புள். இன்னைக்கு 2 வகையான மக்கள் இருக்காங்க உலகத்துல. அதாவது கிறிஸ்தவர்களை நான் சொல்றேன், புறஜாதிக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. கிறிஸ்தவர்ல ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, சடங்காச்சார கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், ஒரு காணிக்கை கொடுக்கணும், வந்துடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் குறித்து ஞாபகமே வரும். கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சாராயம் குடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பண்ணலாம், வீட்டில் விசேஷம், புது ட்ரெஸ், இதுதான் இவங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்காங்க. அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் நம்ம பார்க்கலாம். 8வது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஆண்டவர் உன் பிரச்சனைகளை மட்டும் நான் சால்வ் பண்ண மாட்டேன், ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன். அந்த இடத்துக்கு நீ வெறும் கையா போக மாட்டாய். எப்படி போக மாட்டாய்? வெறுங்கை. போகும்போது நான் எதோட அனுப்புவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மிகுந்த பொருளோடு புறப்பட பண்ணேன். சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல செங்கல் மிகுதியா இருக்கிற அவர்கள் சுமை செங்கல் வேலை. இந்த செங்கல் வேலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு அடிமையா இருக்காங்க. அவங்க கூடாரத்தெல்லாம் வாசம் செய்யணும். உங்களுக்கு ஒரே ஒரு சாப்பாடு தான், அவங்களுக்கு ஒரு மீல் தான், அது நைட் மீல். பகல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில எந்திரிச்சிடும், டென்ட் காலியா இருக்கணும், ஒரு ஈ காக்கா உள்ள இருக்கக்கூடாது. வயதானாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாரும் கிளம்பிடும் போய் வேலை செய்யறது. 2ஆ டிவைட் பண்ணிடுறோம். ஒரு கூட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்த நல்லா பிசைஞ்சு வைக்கோல கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு அச்சு இருக்கும், அச்சில் போட்டு வச்சிடும். அச்சில் போட்டு வச்சு அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கும், காஞ்சதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தலையில வச்சு தூக்கிட்டு எங்க வேலை செய்யறாங்களோ அங்க வர சுமந்து கொட்டுப்போம், திரும்ப வரணும். இது 365 நாள் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். இருட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க டென்ட்டுக்கு வரலாம், வந்து கையில ஏதாவது ஒரு சாப்பாடை அவங்க செஞ்சு அந்த ஒரு நேரம் தான் அவங்க சாப்பிடலாம். இதுதான் அவங்க ரொட்டீன் லைஃப். இவங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, இவர் வெறும் கையெடு போக மாட்ட, மிகுந்த பொருட்களோட நீங்க வந்து கிளம்ப போயிடுங்க. 15வது அதிகாரம் 13வது வசனத்துல 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். இதை நான் கொஞ்சம் தியானிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்தார். 400 வருஷங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 80 வயசுங்கிறது ஒரு தலைமுறை. ஒரு மனுஷன் 80 வயசுக்கு வந்து சார். அப்ப அந்த 80 வயசுல அந்த முதல் சந்ததி மறிக்கிறாங்க. அவங்க மிகுந்த பொருளை பார்த்தாங்களா? பார்க்கல. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, 400 வருஷம் நீ உபத்திரவ, அதுக்கு அப்புறம்தான் நீ கிளம்பும் போது மிகுந்த பொருள். இது நம்முடைய தலைமுறையை நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நாங்க ரொம்ப ஆச்சரியமா வச்சிருக்காரு ஆண்டவரை. ஆனா என் தகப்பனார் சிறு வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டார். நிறைய பிள்ளைகள். எங்களுடைய பாட்டனார் தாத்தா பெரிய பொசிஷன்ல வந்தாரு. அவர் சம்பளம் அப்படியே கொண்டு போய் எங்க பாட்டியிட கொடுத்தார். எங்க பாட்டி நல்லா ரிச் சாப்பாடு எங்க தாத்தா கொடுப்பார். ஆனா என் தகப்பனார் வாழ்ந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்தார். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா தொழில் வந்தாரு, நல்லா செழிப்பா வந்தாரு. அப்புறம் எங்க பாட்டியை, அவங்க அம்மாவை எங்க அப்பா கவனிச்ச மாதிரி யாரும் கவனிக்க முடியாது. கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். எங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மக சிவகாசியில் இருக்காங்க. எங்க அத்தையை பார்க்க போனோம். அப்பெல்லாம் இவ்வளவு ஜவுளி கடைகள்லாம் கிடையாது. ஒருத்தர் வருவார், தலையில ஒரு மூடை மாதிரி வச்சுக்கிட்டு சேலைகளை. எங்க அப்பா கையில் ரூபாய் கொடுத்துருவாங்க. எங்க பாட்டி 10 சேலை 15 மகளுக்கு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு, அதோட கிடையாது,
நம்ம அந்த அல்வா மாதிரி உரப்பம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அல்வா மாதிரியே இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதில் சீனி நெய்யை போட்டு கிண்டுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் கூட கொடுக்க மாட்டாங்களா, எல்லாம் யாருக்கு போயிடும், மகளுக்கு போயிடும். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இது கேட்காது, எங்கள் அம்மாட்ட எதுவும் கேட்கக்கூடாது, கொடுத்தா வாங்கிக்கோ, உனக்கு என்ன குறைச்சல் இருக்குன்னு எங்கள் அப்பா கட் பண்ணிடுவார். இதோட தான் எங்கள் பாட்டி காரை எடுத்துட்டு சிவகாசி போய் மகள்கிட்ட போய் அப்படி வந்தவா இறக்குவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாடுகள் ஒரு தலைமுறையில் வரும், ஆனால் அடுத்த தலைமுறை அது ஆண்டவர் எந்த தலைமுறை ஆண்டவர் ஆசிரியர் நமக்கு தெரியும். சரி, அதான் நம்ம பார்க்குறோம். மிகுந்த பொருட்களோடு அவர்கள் கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இவர்களை விடுவிக்கிறதுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்புங்கிறார். இதுல இவ்வளவு நாங்களும் ஜாலியா இருந்த எகிப்தியர் மேல ஆண்டவர் பிரச்சனை கொண்டாடுறார். 10 வாதைகள். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தன் பிள்ளைகளை எங்க இருந்து கிளப்பணும்? எகிப்துடைய காலவாச இரும்பு காலவாய்ங்கிற இடத்துல இருந்து கிளப்பணும். வெறுங்கையா போகக்கூடாது. வெறுங்கையா போகாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் எகிப்து மேல 10 வாதைகளை கொண்டாடுறார். ஒவ்வொரு வாதைகளும் நீங்களும் நினைச்சு பார்க்குற மாதிரி கிடையாது. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாருன்னு அப்போ நல்லா சேட்டை மாட்டோம். என்னையும் சேட்டை, நான் என்ன பெரிய ஆள் கிடையாது. ஆனா அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா, ஒவ்வொரு வாதையிலையும் அவங்க மனம் உடைஞ்சி 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 உடைஞ்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு வாதையை மட்டும் தவளைங்கிறது அவங்களுடைய கடவுள். தவளை கடவுள். ஆண்டவர் அந்த கடவுள் மேல கையை வைக்கிறாரு. கை வச்ச உடனே எகிப்து முழுவதும் மாவு பிசைகிற பானைக்குள்ளேயும் போய் தவளை பிடிக்குது. தவளை உங்களுக்கு பிடிக்குமா இல்லையானா எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது, அருவருப்பா இருக்கும். நாங்கள் பியூசி படிக்கும்போது அதை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். மெடிக்கல் காலேஜ்லையும் தவளையை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். சிம்பிள் மசில் கர்வ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பார்க்கணும். அது எல்லாமே என்னத்துக்கு நாங்கள் அதை செஞ்சோம் எனக்கு தெரியாது, அது செஞ்சால் தான் மார்க். அந்த தவளையை ஆண்டவர் அனுமதிக்கிறார், பேனை அனுமதிக்கிறார். கட்டேசியில் ஒரு வாதியை அனுப்புறாரு. அது வாதையை பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரம் 27 யாத்ராகமம் 12:27. இப்ப நம்ம பார்த்த 9 வாதைகளும் என்ன செய்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோட இதயத்தை கடினப்படுத்திட்டு யாரு பெரிய ஆள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடினப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12:27, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி அந்த 10வது வாதைக்கு முடியும் போது அவங்கள உடைக்கிறதா இப்படி உடைக்கிறதுணும். அப்படி உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கை வைக்கிறார். என் தம்பி அடிக்கடி சொல்லுவார், டேய் இவர்களை சரி பண்ணணும்னா நீ அடி மடியில கை வைடாங்க. அடி மடியில் பணம் ஒரு போடும், அவருக்கு ஒரு ஃபைன் போடும். காசு கையிலிருந்து போனா தான் அவருக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி காசு சம்பாதிச்சுக்கலாம். இது பிள்ளை தலைச்சான் பிள்ளைகளை அன்றரை கை வைக்கிறார். பாருங்க 27, இது கர்த்தருடைய பஸ்கா பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணும்பொழுது எகிப்தில் இருந்த இஸ்ரேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து சொல்லணும். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். 9 வாதையம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது நடக்க போகுது. அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், எகிப்திற்கு பாதுகாப்பு இருக்காது. 21 நடு ராத்திரியிலே 31 ராத்திரியிலே நடு ராத்திரி மிட் நைட் ஆண்டவர் ஆக்ஷன் ஆரம்பிக்கிறார். மிட் நைட்ல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் பார்வோனுடைய தலை பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கிற சிறைப்பட்ட தலைவர் எகிப்தில் இருக்கிற முதல் பேர் அனைத்தையும் மிருகஜனின் தலையிட்டு கர்த்தர் அழைத்தார். ஏன் இதை அழிக்கிறார் அப்படின்னு இனி உன் இருதயம் கடினப்படக்கூடாது. ஏன்னா நான் ஆபிரகாம்க்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடியதை சொல்லிட்டேன். அவர்கள் மிகுந்த பொருள்களோடு கிளம்பிடுவாங்க. மிகுந்த பொருளோடு கிளம்பி வருவதற்கு தேவை என்ன? பார்வன் இதயத்தை கடினம். பார்வன் இதயத்தை உடைச்சா மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எல்லாருடைய தலைப்பிலையும் இருக்கு. இது கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி இதை செய்தார் அப்படின்னு சொல்லி
ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஆன்சர் முதல்ல சொல்லிடுறாங்க. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 21 கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்ப போய் சேர்ந்த பின்பு நான் உன் கையிலே அளித்த அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கிறது. ஆனாலும் நான் அவர் தியானத்தை போட மாட்டேன். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை அனுப்பிவிடு கட்டளை. அனுப்ப விடலேன்னா உன் குமாரன் உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பு சாட்சியம். அப்ப ஃபர்ஸ்டே உன் பிள்ளைய சஞ்சரிப்பேன். ஆனா எந்தாவது வாதையிலும் அவர் சொல்லல. சரி, அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்டே வார்னிங் கொடுத்தார். அன்னைக்கு இங்க போக விட்டுருந்தாருன்னா பிள்ளைய உயிர் தரு. ஆனா விட மாட்டார்னு ஆண்டவர் தெரியும். ஆனா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 32 நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போக என்னையும் ஆசீர்வதிங்கள். என்னையும் இதாங்க ஆச்சரியமான காரியம். ஏன் என்னைய ஆசீர்வதிங்கன்னு அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு கடவுளுடைய பிள்ளைகள். பார்வனுக்கும் கடவுள் தான், அவனே கடவுள் தான், பார்வனே ஒரு கடவுள். ஆனா நான் ஒரு கடவுளா இருந்துட்டு ஏன் பிள்ளைகளை என்னால ஆசீர்வதிக்க முடியல, அவங்க அழிஞ்சாங்க அப்படின்னு சொல்றேன். அதனால அடுத்து பாருங்க, தலைச்சான் பிள்ளைகள் எல்லாம் 100% ஏற்று. அதனால அந்த வீட்டில் எய்தியர் தாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாக அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட துரதிப்படுத்தினார். கிளம்பியா கிளம்பு, சீக்கிரம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாத்தியார் அந்த 12 மணி பிடிச்சுன்னா பேப்பரை பிடிங்கிடுவார். டைம் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி தோற்றாங்க. 35 மோசே சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திடத்திலே வெள்ளி உடைமை பொன் உடைமைகளை வஸ்திரத்திலே கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தில் கண்டை தாவி கிடைக்கும்படி செய்ததுனாலே கொடுத்தார்கள். இன்னைக்கு கோல்டு பிரைஸ் கூடிக்கிட்டே இருக்கிற சொல்லி குறிப்பா என் மனை ரொம்ப சோகமா இருக்கு. ஐயோ, நம்மளால இன்னும் வாங்க முடியாதே. நீ வாங்கி என்னவா செய்யப்பா. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதுக்கு வேல்யூ வந்துச்சு, இன்னைக்கும் வேல்யூ வந்துச்சு. எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க கல்யாணத்தப்ப 100 ரூபாய். 100 ரூபான்னா அன்னைக்கு டீச்சருடைய சம்பளம் 20 ரூபாங்க. எனக்கு தெரியும் 20 ரூபா தான் சம்பளம். ஆனா 20 ரூபா வச்சு என்னென்னமோ வாங்கலாம். இப்ப டீச்சருடைய சம்பளம் எவ்வளவுன்னா 2 லட்சம் ரூபாய். நம்ம டீச்சர் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு எனக்கு தெரியாது. கேட்டுக்கோங்க, ஒரு டீச்சர் என்கிட்ட சொல்றேன், உன் சம்பளம் என்ன 2 லட்சம் ரூபா சொன்னேன். ஆனா 2 லட்சத்தை வச்சு 2 பவுண்ட் தான் வாங்க முடியும். புரியுது உங்களுக்கு? அப்ப இந்த கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உலகம் முடியறத அந்த கோல்டு இருக்கும். ஏன் அது மட்டும் வேல்யூ இருக்கு சொல்லுங்க பாப்பா. யாருக்கு பதில் சொல்ல போறீங்க? அது பரலோக மெட்டல். பரலோகத்தில் இருக்கிற தரையெல்லாம் தங்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெட்டலுக்கு ஆண்டவர் வேல்யூ வச்சிருக்காரு. அதோட தான் என்ன செய்யறாரு, கிளம்ப தாய்வு கிடைக்கிறாரு. இவங்க என்ன செய்யறாங்க, 6 லட்சம் புருஷர்கள். யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் புருஷர்களுடைய மனைவிகள் எல்லாரும் வாங்கி வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு கிளம்பினானா அந்த எகிப்தே எம்டியா இருக்கும். சரி, அடுத்து பாருங்க, இது பார்த்தாச்சு. ரெண்டாவது யார் மிகுந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 2வது வசனம். தாவீது ராஜா. தாவீது ராஜா நமக்கு தெரியும். கோலியாத்தை சந்திக்க போகும்போது அண்ணன் சொல்றான், உன்னிட்டு இருந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு வந்துட்டேடா அப்படின்ட்டு மேல சீருறான். ஆனா அதே தாவீது தன்னுடைய நாட்கள்ல என்ன செய்யறாருன்னா, பின்பு தாவீது சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனா இருக்கிறான். செய்ய வேண்டியது, நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று பொன் வேலைக்கு பொன், வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெண்கல வேலைக்கு எல்லாம் சென்று பலவர்ண கற்கள், விலையேறப்பட்ட சகல ரத்னங்கள், வெண்கற்பாளையங்கள், கோமேதம் ஏராளமாக சபதரித்தேன். ஏராளமாக
கிளம்ப சொல்றாரு. ஓசி. ஆனா இந்த தாவீதுக்கு ஒரு பவர் கொடுக்கிறார், சம்பாதிக்கிற பவர் கொடுக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஒரு சிலர் செய்யற கயிறு ஆண்டவர் வாய்க்க பண்ணுறார். வாய்க்க பண்ணி நீ செய்ய, நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு நான் செல்வத்தை கொடுப்பேன். அது உன்னுடைய எஃபர்ட் கிடையாது, என்னுடைய எஃபர்ட். நான் தாழ்மையா ஒரு காரியத்தை சொல்றேன். எங்க வீட்டில் என் தம்பி ரொம்ப பிரில்லியன்ட். எவ்வளவு பிரில்லியன்ட்னா அமெரிக்காவில் போய் பாஸ் ஆயிட்டார். என் தங்கச்சி ரனிதா, அவன் ரொம்ப படிக்கல, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா. ஆனால் காலேஜ் ஃபர்ஸ்ட் அவர். ரொம்ப அடிமட்டமான மக்கள் ஆண்டான். ஆனால் என்னை ஆண்டார் ஆசிரியச்சு இவ்வளோ பேஷண்ட்களை வர வைக்கிறார். காரணம் என்னன்னா அவருடைய கருத்திலிருந்து வருகிறது. பாருங்க 3வது வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதத்தை தவிர எனக்கு சொந்தமான பொன் வெள்ளி. அதை ரெண்டா டிவைட் பண்ணி பாருங்க. ஒன்னு ஆலயத்துக்குன்னே சொல்லி சேர்த்துக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய சொந்தத்துக்காக எனக்கு நான் சில காரியங்கள் நான் வச்சிருப்பேன். என்னுடைய பணம் ஊழியத்துக்குன்னு வேற தனி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். இது யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சரஸ்க்கு தெரியும். அவளுக்கு நல்லா தெரியும். இது காணிக்க காசு, இது டாக்டருடைய காசு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது என் தேவனுக்கு அதற்காக கொடுத்தேன். பாருங்க 4வது, அரை சுவர்கள் மூடுவதற்காக பொன் வேலைக்காக பொண்ணு, வெள்ளி வேலைக்காக வெள்ளி, ஒப்பீர் தங்கமாகிய 3000 தாளந்து தங்கத்தையும். 3000 தாளந்து ஒப்பீர் தங்கம் வச்சிருக்காருன்னா இது தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதம். சரி, இன்னொரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 1 வசனம். உங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் கிளம்புறதா நான் சொன்னேன். தாவீது தன்னுடைய சபதத்தை பார்க்கிறோம். 3வது ரிச்சஸ்ட் மேன். பில் லேடன் கிடையாது, பில் கேட் கிடையாது. 2 நாளாகமம் 9:1 சாலமோன். சாலமோன் கீர்த்திய கேட்டுட்டு ஷேபா நாட்டு ராணி வரும்போது பயங்கர வரா. எப்படி வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த 1 வசனம் 9:1 மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கம் மிகுதியான பொன் ரத்தனம் சுமக்கிற ஒட்டகம் எருசலேமுக்கு வந்தார். அவள் எருசலேமுக்கு வந்த பொழுது எல்லாம் பேசியாச்சு. பார்த்துட்டா ஆச்சரியப்படுறேன், இப்படி இருப்பாங்களான்ட்டு. அவ ஆச்சரியமா சொல்றா, நான் எங்க ஊர்ல இருக்கும்போது உன்னை பத்தி கேள்விப்பட்ட போது இப்படியா நீ பணக்காரனா இருப்ப நினைச்சோம். ஆனா வந்து பார்த்த பிறதான் தெரியுது, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், இங்க இருக்கிறது அதிகம். விருதுநகர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு பால் காய்ச்சலுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. நான், என் மனைவி, எங்க ஃபேமிலியை நாங்கள் போறோம். எல்லாரும் வெல் செலக்டட் பீப்புள் தான் அவங்க கூப்பிட்டாங்க. இந்த வீடை பார்த்தாச்சுன்னா ஆங்கிற மாதிரி இருக்கு. இப்படி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் அந்த இது லாக் திறக்குது. அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா தரையில் கோல்டு ஃபிஷ் ஓடுது. அந்த டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி கிளாஸ் போட்டு அதுக்கு கீழே மீன் ஓடுறாப்புல வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வூட் ஒர்க், ராமாயணத்தை அப்படி ஸ்கார் பண்ணி வச்சிருக்காங்க. சுற்றி உள்ள ஒரு 10 வேலைக்காரங்களா இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைல, ஒரு பொம்பளை பிள்ளை ஜாண்டிஸ்ல இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆகாத கணவன் இறந்தாரு. அம்மா, ஒரு மக சென்னையில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ல. இந்த வீடை அம்போனை விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அதை கெட்டும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இப்படியோ ஜெய் நிற்பனை கிடைக்காங்க. ஆனா ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா நம்ம இங்க பாக்குற ராஜாக்கு அந்த ஷேபா நாட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ற பாருங்க. 7 எப்பொழுதும் முன்பாக நின்று உங்களுடைய ஞானத்தை கேட்கிற உங்களுடைய ஊழியக்காரர் வாக்கியம் என்ன அருமையாக சொல்றாங்க. உங்க முன்னாடி நிக்கிறாங்க, உங்க வார்த்தையை கேட்கறாங்க. நான் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், அப்புறம் எங்க ஊருக்கு போகணும். ஆனா இவங்க யாரு? வாக்கியம். அப்புறம் 12வது வசனத்தை பாருங்க, ரிட்டர்ன் கிஃப்ட். ரிட்டர்ன் கிஃப்ட்னா என்ன நம்மளுக்கு காட்டு. 2 நாளாகமம் 9வது அதிகாரம். ஷேபா நாட்டு ராஜஸ்திரீ
கொண்டு வந்ததை பார்க்க காட்டிலும் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜா சாலம் அக்கா பயங்கரமான அக்கா கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எங்க வீட்டுல எல்லாம் பர்த்டே சின்ன பசங்க நாங்கெல்லாம் கொண்டாடுறது, சின்ன பசங்களுக்கு பர்த்டே வைப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, வரும்போது கிஃப்டோட வருவாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் ஒன்று இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசங்க பேக்கில் அவங்க அம்மா சில கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா போகும்போது ஏக்கம் போடக்கூடாது, ஐயோ இவனுக்கு எல்லாமே இருக்கு நமக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. இந்த பொண்ணு என்ன செய்யணும்னா, ஒரு 12 பையங்க வராங்கன்னா 12 பேருக்கும் பேக் ரெடி பண்ணி 12 பேருக்கு கிஃப்ட் கொடுத்து அது ரிட்டர்ன் கிஃப்ட். அது மாதிரி அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஷேபா ராஜஸ்திரியை அவள் அதிகமாக ஆசைப்பட்டு கேட்ட எல்லாருக்கும் ராஜா சாலமோன் வாங்கி கொடுத்தான். பின்பு பரிவர்த்தனை திரும்ப போனோம். சரி, கடைசியாக ஒரு நபரை பார்த்துட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போறோம். இவர் ஒரு பெரிய மகா 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 பெரிய கோடீஸ்வரன். இவருக்கு மேல கோடீஸ்வரனே கிடையாது. ஆனா ஒரு நாள் எல்லாம் இழந்துட்டார். எல்லாம் இழந்தவரை ஆண்டவர் அப்படியே விடலை. எப்படி அனுப்பினார் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். டபுளா என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். 11வது வசனம். இப்ப பாருங்க, நல்லா இருக்கிற காலத்துல எல்லாரும் இருப்பாங்க, கஷ்டம் இருந்தாலும் ஓடி போயிடுவாங்க. இப்ப யோபுக்கு ரத்தத்தினே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமாக அனைவரும் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேலே வரப்பண்ணின சகல தீங்கு அவனுக்கு அங்கலாய்த்து. கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு அனுப்பிக்கிறாரா? அப்புறம் எப்படி ஆசிரியர் கேட்டீங்கன்னா, அது சரி, அவரவர் ஒவ்வொருவரும் தங்க காசு பொன் ஆபரத்தினை கொடுக்கிறார். ஓட வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் எல்லாம் எஸ்கேப். ஆனா பாருங்க, காயின் கொடுக்குறாங்க, தங்க ஆபரணம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, இவர் நல்லா ஒரு ஹை ஸ்டாட்டஸ்க்கு வந்துட்டார். கர்த்தர் யோபியுடைய முன்னிலை பார்க்கும் பின்னலாசு 16,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 1000 ஏறு, 1000 கழுதை அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கேட்காமலே கொடுப்பாங்க. தாவீது கேட்டார், ஷேபா நாட்டு ஸ்திரீ கேட்டு வாங்கினான். ஆண்டோடைய பிள்ளை கிடையாது. ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் தெரியும், கொடுப்பேன், மிகுதியா கொடுப்பேன். 7 குமார் 3 குமார்த்திகள் கொடுத்தார். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2வது மகளுக்கு கெச்சியால் என்றும், 3வது மகளுக்கு கேப்புரால். நம்ம செல்வி டீச்சர் பேர் இதுக்குள்ள இருக்குது. தேசத்திலே எங்கும் யோபினுடைய குமார்த்தியை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். என் மகன் நேற்று வந்தா, அப்படி அழகா இருக்கா, அப்பாக்கு அழகாத்தான் இருக்கும், ஆனா விசேஷமான அழகா இருக்கா, புள்ளியும் செய்யறான். எனக்கு அவளை பார்த்து அப்படி சொன்னேன், இன்னைக்கு போன் வச்சேன், குட்டி ரொம்ப அழகா இருக்கல, நல்லா ஹெல்த்தியா இருக்கு, அந்த உன்னை ஆசிரியப்பார் நான் அப்பா சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அழகு பரத்துறது வருது, சும்மா இந்த கண்ணில் மயக்க போறது இதெல்லாம் அழகு கிடையாது. சரி, அவள் தகப்பன் நடுவே சகோதரன் நடுவே அவளுக்கு சுதந்திரம். சரி, ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கொடுக்கிற தேவன் கொடுக்கிறீர்கள். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருக்கு ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க வல்லவர். எங்களை எங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை உங்களுடைய கரத்தினாலே ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.